அல் குர்ஆனோடு சம்பந்தப்படுகின்ற ஒவ்வொன்றும் சிறப்பு பெறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மலக்குமார்களில் சிறந்தவராக கருதப்படுபவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். காரணம், அவர்கள் அல் குர்ஆனை, வஹீயை இந்த உலகுக்கு தூதுவராக கொண்டு வந்தார்கள். நபிமார்களில் மிகச்சிறந்தவராக கருதப்படுபவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், அவருக்கு வேதமாக அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இவ்வுலகில் தோன்றி மறைந்த சமுதாயங்களில் மிகச்சிறந்த சமூகமாக கருதப்படுவது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகமே. காரணம், அச்சமூகத்துக்கு அல் குர்ஆன் இறை வேதமாக அருளப்பட்டதுதான். இரவுகளில் மிகச்சிறந்த இரவாக இதுவரை காலமும் நாம் அறிந்திருக்கக்கூடிய இரவு லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுதான். காரணம், அந்த இரவில்தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. மாதங்களில் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுவது ரமதானுடைய மாதம். காரணம், அந்த மாதத்தில்தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. சகோதரா, நீ இந்த உலகில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்றால், நீ இந்த உலகில் மிக மிக சிறந்தவராக திகழ வேண்டும் என்றால், உனது உள்ளத்தில் அல் குர்ஆன் இருந்தாக வேண்டும். உன் உள்ளத்தில் இருக்கும் அல் குர்ஆன் உனது செயலின் மூலமாக வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உலகில் மிகச்சிறந்த மனிதனாக நீ திகழுவாய் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் மிகச் சிறந்தவர் யார் என்றால் அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் ஆவார்.